ஒரு போஸ்ட் பார்த்தேன். அப்படியே ஒரு 7 வருஷம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போனேன். அப்ப இருந்து அஜித் என்ன பண்ணான்னு நெனச்சேன். 2019ல ஹி டிட் ஸ்டார்டட் யூடியூப் சேனல் டு கிரியேட் த ஆர்ட். ஸோ அவனுக்கு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. அதனால வந்து 2019ல எம்பாரஸ்மெண்ட்டாக காலேஜ் படிக்கும் போதே கிரியேட் பண்ணான். பசங்க முன்னாடி போஸ்ட் போட்டான், கலாயை வாங்கினான். பட் ஹி டிட் அச்சீவ் 15K சப்ஸ்கிரைபர். ஐயோ, அதெல்லாம் பண்ணியிருக்கான் அவன். இப்போ என்னடானா, அப்போ வந்து நெட்டு கூட கிடையாது அவனுக்கு, இன்டர்நெட் கிடையாதுன்னா, ஃபோனில் கேமரா குவாலிட்டி கிடையாது, ட்ரைபாட் கிடையாது, என்னென்னமோலாம் செட்டப்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணேன். 1 GB per day தான் ஜியோ, ஓகேங்களா. பட் அதை நான் எப்படின்னா, காலையில் ரன்னிங் வாக்கிங் போகும்போது அப்படியே ஃபோனை தூக்கிட்டு அப்படியே வீடியோலாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே போவேன். ஒரு 1 hour அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நைட்டு 11 வந்து உட்காந்து எடிட்லாம் பண்ணி, ஒரு 7 years முன்னாடி எப்படி வந்து ப்ரொடக்டிவாக இருந்திருக்கு, ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கு. இப்போ என்னடானா 2026 என்ன பண்ணிட்டு இருக்கு? உனக்கு ஒரு நல்ல ஃபோன் இருக்கு, 5G அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் இருக்கு, என்ன வேணா நீ பண்ணலாம். அதுதான் தவிர்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராமை பார்த்து ஒன்றை பார்த்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ 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 ஐயோ, நல்லா தானே பண்ணிட்டு இருக்கு. உனக்கு என்ன கேடு? 6 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்த டிசிப்ளின்டா. இப்போ என்னடா ஆச்சு உனக்கு? ஒழுங்கா வந்து முன்னேற வழியை பாரு. இப்படி சோம்பேறியா இருக்காத. யூ ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நவ். இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ இருக்கிற அஜித்துக்கு கிடச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கேன், தக்காளி நேரம் இங்கெல்லாம் இருந்திருக்க மாட்டான். அப்போவே வந்து அவன் 15K ஃபாலோவர்ஸ் வாங்கியிருக்கான். தண்டம் தண்டம் தண்டம்.